ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படைகளை கொண்ட முதல் 5 நாடுகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்தியா எந்த இடத்தை பிடிச்சிருக்கு, முதல் இடத்தை பிடிச்சிருக்க நாடு எது, இந்த நாடுகளின் விமானப்படையோட வலிமை என்ன, இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. நம்மளோட பட்டியல்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கும் நாடு தென் கொரியா. சவுத் கொரியாவோட விமானப்படையில ஒட்டு மொத்தமா 1581 விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர்ஸ் மற்றும் இன்டர்செப்டர் விமானங்கள் 402. பிரத்யேகமா அட்டாக் ஆபரேஷனுக்கான ஃபைட்டர் ஜெட்ஸோட எண்ணிக்கை 74. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் 41 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. பைலட்டை ட்ரைனிங் பண்றதுக்கான ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் 296 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராஃப்ட் 30 வச்சிருக்காங்க. அதாவது பிரத்யேகமான சில ஆபரேஷன்ஸை கேரி அவுட் பண்றதுக்கு. இப்போ ரெகானசன் மிஷனுக்குனே சில நாடுகள் பிரத்யேகமான விமானங்களை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிரத்யேகமான ஆபரேஷன்ஸ்க்கு உண்டான விமானங்கள் 30 வச்சிருக்காங்க. சவுத் கொரியா கிட்ட டேங்கர் ஏர்கிராஃப்ட் 4 இருக்கு. இந்த டேங்கர் ஏர்கிராஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மிட் ஏர் ரீஃபியூலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபைட்டர் ஜெட் பறந்துட்டு இருக்கும்போது ஃபியூல் தீந்து போகுது அப்படின்னா இந்த டேங்கர் விமானங்களை அனுப்பி மிட் ஏர் ரீஃபியூலிங் பண்ணுவாங்க. சவுத் கொரியாவோட விமானப்படையில ஹெலிகாப்டர்ஸ் 734 இருக்கு. தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் 112 இருக்கு. நம்மளோட பட்டியல்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கும் விமானப்படை இந்திய விமானப்படை. இந்திய விமானப்படையில ஒட்டு மொத்தமா 2119 ஏர்கிராஃப்ட் இருக்கு. இதுல ஃபைட்டர்ஸ் மற்றும் இன்டர்செப்டார் ஏர்கிராஃப்ட் 542. பிரத்யேகமான அட்டாக் ஆபரேஷனுக்கான ஏர்கிராஃப்ட் 130 வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் 251. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் மூலமா சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது மற்றும் யுத்த நேரத்துல ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் 345 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராஃப்ட் 70 வச்சிருக்காங்க. டேங்கர் ஏர்கிராஃப்ட் 6 வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர்ஸ் 775 ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் 37 வச்சிருக்காங்க. இந்த கேட்டகரியில நம்ம தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ்ல தான் ரொம்ப பின்தங்கி இருக்கும். இதுல 18வது இடத்தை பிடிச்சிருக்கோம். மத்த கேட்டகரியில எல்லாம் நம்ம 4வது இடத்துல இருக்கோம் அப்படின்னா உலகத்துல 4வது இடத்திலே தான் இருக்கிறோம். ஆனா தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் இந்தியா கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளோட பட்டியல்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கும் விமானப்படை சீன விமானப்படை. சீன விமானப்படையில ஒட்டு மொத்தமா 3260 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு. இதுல ஃபைட்டர் மற்றும் இன்டர்செப்டார் ஏர்கிராஃப்ட் 1200 வச்சிருக்காங்க. பிரத்யேகமா அட்டாக் ஆபரேஷனுக்கான ஏர்கிராஃப்ட் 371 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் 264 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் 405 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மிஷனுக்கான ஏர்கிராஃப்ட் 115 வச்சிருக்காங்க. டேங்கர் ஏர்கிராஃப்ட் 3 வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர்ஸ் 902 ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் 327 வச்சிருக்காங்க. இதுல சைனா கிட்ட டேங்கர் ஏர்கிராஃப்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டேங்கர் ஏர்கிராஃப்டோட லிஸ்ட்ல இவங்க 12வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நம்மளோட பட்டியல்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கும் விமானப்படை ரஷ்ய விமானப்படை. ரஷ்ய விமானப்படையில ஒட்டு மொத்தமா 4144 ஏர்கிராஃப்ட் இருக்கு. இதுல ஃபைட்டர்ஸ் மற்றும் இன்டர்செப்டார் ஏர்கிராஃப்ட் 789. பிரத்யேகமா தாக்குதலுக்கான ஏர்கிராஃப்ட் 742. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் 429 வச்சிருக்காங்க. ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் 495 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராஃப்ட் 130 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. டேங்கர் ஏர்கிராஃப்ட் 19 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர்ஸ் 1540 ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் 538 ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. 3வது இடத்தை பிடிச்சிருக்க சீன விமானப்படையோட 2வது இடத்தை பிடிச்சிருக்க ரஷ்ய விமானப்படையை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஏர்கிராஃப்ட்ல 884 ஏர்கிராஃப்ட் சீன விமானப்படை கம்மியா வச்சிருக்காங்க. சீன விமானப்படையில நிறைய விமானங்கள் ரஷ்யால இருந்து வாங்கப்பட்டதுதான். அப்படி இல்லைன்னா ரஷ்யன் ஏர்கிராஃப்டை பார்த்து காப்பி அடிச்ச விமானங்கள் தான் சீன விமானப்படையில அதிகமா இருக்கு. நம்மளோட பட்டியல்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கும்
விமானப்படை அமெரிக்க விமானப்படை. இந்த விமானப்படையில ஒட்டு மொத்தமா 13,233 ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு. அதாவது இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க ரஷ்ய விமானப்படையை விட 3 மடங்கு விமானங்கள் வச்சிருக்காங்க. அமெரிக்க விமானப்படையில ஃபைட்டர்ஸ் மற்றும் இன்டர்செப்டார்ஸ் விமானங்கள் 1956 விமானங்கள் வச்சிருக்காங்க. பிரத்யேகமா அட்டாக் ஆபரேஷனுக்கான ஏர்கிராப்ட் 761 ஏர்கிராப்ட்ஸ் வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் 945 ஏர்கிராப்ட்ஸ் வச்சிருக்காங்க. ட்ரெய்னர் ஏர்கிராப்ட் 2765 ஏர்கிராப்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராப்ட் 749 ஏர்கிராப்ட்ஸ் வச்சிருக்காங்க. டேங்கர் ஏர்கிராப்ட்ஸ் 625 ஏர்கிராப்ட்ஸ் வச்சிருக்காங்க. அமெரிக்க விமானப்படையில 5436 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் 904 ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. அமெரிக்க விமானப்படை தான் உலகத்திலே தலை சிறந்த விமானப்படையா திகழுது. இப்போ நம்ம பார்த்த எல்லா கேட்டகரியிலுமே அவங்க நம்பர் 1 இருக்காங்க. அதாவது தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ்ல 140 நாடுகள்ல நம்பர் 1 இருக்காங்க. இத மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே அவங்க நம்பர் 1 இருக்காங்க. அமெரிக்க விமானப்படையோட வலிமையால தான் அமெரிக்கா பல நாடுகள்ல சென்று யுத்தம் செஞ்சு உலகத்தோட அசைக்க முடியாத வல்லரசா இருக்காங்க. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next awesome video. ஜெய் ஹிந்த்.